ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்தூரி கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மேங்கோ வச்சு ஐஸ்கிரீம் செய்யலாம். அதாவது எங்கள் குட்டீஸ் ஐஸ்கிரீம்னு சொல்லிங்கிறாரு. 2 நாள் அவங்க தாத்தா வாங்கிட்டு வந்து பழக்கப்படுத்திட்டாரு. அதனால் பிள்ளைங்களுக்கு கடையில் அவ்வளோ ஆகுது, நம்ம தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் 300 கிராமு நான் கொஞ்சமாக தான் செஞ்சு வரேன். 300 கிராம் காய்ச்சின பால் நல்லா ஏடோடு போட்டு காய்ச்சிட்டு, அதுக்கு தேவையானது 150 சர்க்கரை போட்டுக்கினேன். எனக்கு குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் லைட்டாக சர்க்கரை ஸ்வீட் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். நான் கஸ்டர்ட் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கினேன். போட்டுட்டு பால் காய்ஞ்ச உடனே, ஏற்கனவே காய்ச்சின பால் தான் அது, ஏடோட போட, ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம் இல்லையா, அது ஏடு இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், பட்டர் மாரி. பாருங்கள், பால் நல்லா காய்ஞ்சிடுச்சு. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சர்க்கரை கரைஞ்ச உடனே இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது ரெடி பண்ணி இப்போ பாருங்கள், அதில் போட்டிங்கன்னா திக்னஸ் ஆகிடும். நல்லா ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வரும். இதுமாரி கடையில் நம்ம வாங்கி தரதோட நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஐஸ்கிரீம் பவுட்ரு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா, உங்களுக்கு கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் பவுடர் கூட போட்டுக்குங்க. இப்போ மேங்கோ எதுக்குன்னா கொஞ்சமாக போட்டுக்குங்க, ஏன்னா சூட்டை கிளப்பிடும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னா சூட்டை கிளப்பிடும், வெய்ய நாள் இல்லையா, அதனால் கொஞ்சமாக நான் பாதி தான் எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிங்க. இப்போ நான் அதில் ஆட் பண்ணுறேங்க. ஏன்னா இப்போ நம்ம மேங்கோவில் மருந்தெல்லாம் போட்டு பழுக்க வச்சுருப்பாங்க, அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதனால் அந்த பால்லே போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ திக்னஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேவருக்கு வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. நம்ம குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணணும். இது பெரியவங்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பிட்லாம். இருந்தாலும் நான் எங்கள் குட்டீஸ் கேட்குறதுனால நான் எல்லாமே கம்மியாக தான் போடுறேன். இப்போ நல்லா ஆறின உடனே நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அப்படியே நம்ம இப்போ தயிரை ஊற்றினா வெண்ணெய் எடுக்கிறோம் இல்லையா, அந்தமாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. மறுபடியும் நம்ம அந்த ஐஸ்கிரீம் இது மறுபடியும் நம்ம மிக்சியில் போட தேவையில்ல. உங்களுக்கு தேவைன்னா மறுபடியும் போடுங்க, நான் போடலை. இப்போ நம்மகிட்ட இருக்கிற இதுமாரி நட்ஸ்லாம் பாருங்கள், பாதாம் பிஸ்தாலாம் போட்டால் குழந்தைகளும் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதுமாரி போட்டு டெக்கரேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இல்லை 2-3 மணி நேரம். எங்கள் வீட்டை பழைய ஃப்ரிட்ஜு தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் டைம் ஆகும் ஐஸாக. பாருங்கள், சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுக்கிறதுக்கு சூப்பராக வரும் பாருங்கள். அப்படி பாருங்கள், அதே கொஞ்சம் டைட்டாகிடுச்சு. இப்போ லைட்டாக பாருங்கள், கொஞ்சம் லைட் ஆனவொடனே அப்போ பாருங்கள், எடுக்கிறதுக்கு சூப்பராக வரும். இந்த டப்பா ஏதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தாத்தா வாங்கினது ஐஸ்கிரீம் டப்பா. அதை ஏன்னா அதில் வச்சு கொடுத்தா தான் அவர் இந்த சாப்பிடுவார். இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், அவர் சாப்பிட்டு தான். இப்போ அந்த டப்பாவை பார்த்தோன்னே கடையில் வாங்கின ஐஸ்கிரீம்னு என் குட்டீஸ் வருவார். பாருங்கள், எடுக்கிறதுக்கே சூப்பராக. நீங்கள் மறுபடியும் மிக்சியில் போடவே தேவையில்ல, இதுவே நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லா அடின்னு அடிச்சிடணும் இந்த மிக்சியில் போட்டு. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கா. ரெடியாக எனக்கு பின் ஷேப்பில் நிற்கிறாரு அவர். பாருங்கள், இதுக்கு தேவையானது சாக்லேட் இது இருக்குது பாருங்கள், அது நல்லா மேலே தூவி விட்டு இப்போ பாருங்கள், நம்ம குட்டீஸ் கூப்பிட்லாமா? சீக்கிரம் பின்னாடியே நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக வந்தது பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்த இடு தூக்கி போட்டுடலாம் டப்பாவை சாப்பிட்டுட்டு. பார்த்தீங்களா, ரெடியாக நிற்கிறேன். இப்போ அவர் எப்பயுமே எந்த பொருள் கொடுத்தாலும் அவனுக்கு ஒரு 2 வயசு தான் ஆகுது, ஆனால் எல்லாத்தையும் கையால் தொட்டு டேஸ்ட் பார்ப்பான். பார்த்தீங்களா, டேஸ்ட்டு பார்த்துட்டு இது நம்ம கடையில் வாங்கின ஐஸ்கிரீம் தான் அப்படின்ட்டு அவருங்க இப்போ அவரே சாப்பிடுவார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்க செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.